ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் மேட்ச் நம்பர் 8 சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கும் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலமோடைய கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, எந்த பிளேயர் கிராண்ட் லீக்கு எடுத்துகிட்டு போகலாம், எந்த பிளேயர் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் வந்து இதே இதில் சொல்லியிருக்கிறேன். டோட்டல் மேட்சஸ் 25 மேட்சஸில் 14 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ணவங்க 11 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 158 13 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எபோ ஸ்கோர் 190 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 152 169 வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் ஹை ஸ்கோர் ஆனால் 211 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் 73க்கும் பண்ணியிருக்கிறாங்க. போத் பேட்டிங் அண்ட் பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகிற வந்து பிச்சு. இங்கே லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுக்கும் சேலமுக்கும் நடந்த மேட்ச் தான். அதில் 149 ரன்ஸுக்கு 9 விக்கெட் இழந்துட்டாங்க திண்டுக்கல். ஆனால் சேலமும் பார்த்தீங்கன்னா 150க்கு வந்து 3 விக்கெட்டு வந்து இழப்பில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 18 ஓவர்ஸ் வரைக்கும் போய் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு 1 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸர்ஸ்க்கு 1 விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு வந்து 2 விக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பின்னருக்கு வந்து இன்னும் அந்த விக்கெட் ஃபால் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கேயும் சேசின் வந்து பண்ணுறது டஃப் ஆயிடும். இவங்களுக்கு எதிராக ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கில்லிஸாக 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணி மொத்தமாக 4 மேட்சஸும் டாமினண்ட்டாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் தான் திருப்பூர் டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாகவும் 2 டீமுக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணுங்க. அதே மாதிரி சேப்பாக்கு வந்து லாஸ் ஆகிட்டு வரதுனால கண்டிப்பாக வின் ஆகணும் அப்படிங்கிற 2 மேட்ச் லாஸ் ஆனதுனால வின் ஆகணுங்கிற ஒரு இதுலையும் அவங்களும் வராங்க. ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்க. ரெவென்யூ பொறுத்தவரை 6 மேட்சஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸ் 30 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 41 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 12ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 18 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 26 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 15 விக்கெட் இங்கே கிடைச்சிருக்கு. இப்போ சேபாக் சூப்பர் கில்லிஸ் டீம் பார்த்தீங்கன்னா குமார் துரைசாமி, ஜெகதீசன், ஆண்ட்ரி சித்தார்த், பாபா அப்ரஜித், அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் தன்வர், ராஜகோபால் சதீஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெராரியோ பெரியசாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் பால், ரகில் ஷா, சிலம்பரசன், அஸ்வின் கிறிஸ்ட வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அந்த மேட்சுக்கு தக்கனமான பிளேயர்ஸில் இம்பேக்ட் பிளேயரை வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஆர் ராதாகிருஷ்ணன், டி ரகேஜா, அதே மாதிரி அமித் சத்விக், அதுக்கப்புறம் விஜய் சங்கர், அனிருத் சித்ராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது அலி, கணேஷ், அப்புறம் புவனேஸ்வரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் ராம், கருப்பசாமி, மதிவண்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜன் வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ சப்போஸ் பேட்டிங்கில் இதாச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா கண்டிப்பாக நடராஜன் ப்ளே பண்ணிட்டு இம்பேக்டாக அவர் போயிடுவார். வேற ஒரு பேட்ஸ்மேனை கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிக்கும் திருப்பூர் டீமுக்குமான மேட்ச்சு கிரவுண்டில் நடக்குது. இந்த பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரியான இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ட்ராக்கு. ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் வந்து நல்ல பேட்டருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அதே நேரத்தில் ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து நல்ல கிடைக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபேஸ் பாலில் யார் வந்து நல்ல வேரியேஷன் போடுவாங்க, கட்டர்ஸ் யார் போடுவாங்க, யார் வந்து நல்லா போடுவாங்களோ அவங்களுக்கு அந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸில் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் பவர் பிளேயில் 1 விக்கெட்டு டு விழ ஒரு சின்னதாக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் விழாமல் அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்பின்னு வந்து ஒர்க் ஆகலைன்னா. இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே ஆல்ரவுண்டரில் தான் இருக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க அப்ராஜித்தும் வி சங்கரும் இருக்கிறாங்க. 2 பேருமே இதில் பவுலிங்கும் பண்ணுறாங்க, பேட்டிங்கும் பண்ணுறாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் வந்து அவருக்கு பவுலிங் சான்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸில் இருக்கும்போது கொடுக்கல. ஆனால் ஒரு ஆல்ரவுண்டர் எப்போ பவுலிங் பண்ணுறாரோ அப்போ தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்லேயும் நல்லாயிருக்கும். இல்லை பேட்டிங் பண்ணுற ஆல்ரவுண்டருக்கு பவுலிங் கொடுக்காம இருந்தால் கூட அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிரும். ஸோ அவங்களுக்கு ரெண்டுமே கொடுக்கணும், பேட்டிங் அண்ட் பவுலிங். அதுவும் முக்கியமாக பவுலிங் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பவுலிங் யார் போடுறாங்க, இப்போ விஜய் சங்கர் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருப்பார். அதுவும்
அந்த டெத் ஓவரில் பவுலிங்கும் போடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டரால் தான் இந்த பிச்சு எந்த மாதிரி டேர்ன் ஆகும், எந்த மாதிரி இதாகுங்கிறத அவங்க பவுலிங் பண்ணிவிட்டு பேட்டிங் போகும்போது ஈஸியாக பேட்டும் பண்ணிடுவாங்க. இதே இது ஒரு பேட்டராலேயோ ஒரு பவுலராலேயோ அதை கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியாது. பண்ணால் கூட அவங்களால போய் அதை பேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பவுலருக்கால அதை ஜட்ஜ் பண்ண முடிஞ்சாலும் அவர் போய் அந்த ஷாட்டை கரெக்டாக பண்ண முடியாது. அதே இது ஒரு பேட்டர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக அதை அதே மாதிரி தான். ஆனால் இதே ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் க்ளீனாக பண்ணிடலாம். ஸோ இவரை ஹை பர்சன்டேஜ் கேப்டனு இதில் இருக்கிறாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதில் நீங்கள் இவங்க கில்லி வந்து 2 மேட்ச் லாஸ்ட்ல இருந்து வராங்க. ஸோ வின் ஆகணுங்கிற ஒரு இதில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு இதில் இவங்களை வந்து கேப்டனில் வச்சுட்டு இவங்களை ரிஸ்க்காக வெளியே எடுத்து பாருங்கள். ஏன்னா ஹை பர்சன்டேஜ் வேசியில் இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு இதில் லீவ் பண்ணி பாருங்கள். சேப்பாக்கு டீமுக்கு, அதாவது சென்னை கில்லி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில். அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரையுமே எடுத்துக்கலாம். இப்போ இதில் எப்படி வருவாங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் கேப்டன் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மேட்ச் எப்படி வரும்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் ஒரு கேப்டன்ஷிப் மாறலாம். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஒரு பேட்ஸ்மேன்லேயும் ஆல்ரவுண்டர் பவுலர் இருக்கிறாங்க இவங்களோட டீமில். ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இல்லைனா விக்கெட் கீப்பரில் ஒரு சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 75 to 100 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களும் அடுத்தது அதுக்கு அடுத்த கேட்டகரியான இதில் மாறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் இப்போ வர பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. இதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ட்ரீம் டீம் வந்து உறுதியாக வந்துடுவாங்க. இதில் இவர் ஃபஸ்ட்டு வர்றதுக்கான ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லையுக்குமே இருக்குது. ஸோ இவரை மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் இல்லைன்னா இது அப்ராஜித்தில் விஜய் சங்கர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா இந்த மேட்ச்சில் ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருப்பார். ஸோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ராஜித்தை எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மேபி மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ ஜெகதீசனை நீங்கள் விக்கெட் கீப்பர் செக்ஷன்லையும் தன்வர் இவங்களையும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பூர் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் நடராஜனை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நடராஜனை இந்த கேட்டகரியிலேருந்து ரிஸ்க் பண்ணிவிட்டு இவங்க 3 பேர் இவங்க 4 பேரில் இருந்து 3 to 2 பேர் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம். ஸோ ஜெகதீசன் சொல்லட்டையும் அவுட்டாகவும் செய்வார், வேகமாக அடிக்கவும் செய்வார். ஸோ அதனால் ஜெகதீசனை விட்டுட்டு கூட நீங்கள் அடுத்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இவர் இந்த 3 பேரும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இவங்க நடராஜன் ஜெகதீசனை ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் அப்ராஜித்தை ஒரே ஒரு இதில் ரிஸ்க்காக லீவ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே திருப்பூர் டீம் தான் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு இதில் லீவ் பண்ணிடுங்க. அப்படி லீவ் பண்ணலைன்னா கேப்டன் கொடுக்காம எடுத்து பாருங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் வந்து ஜெகதீசன் எடுக்கலைன்னா இந்த கேட்டகரியில இருந்து இவங்களை வந்து ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டரில் வருவாங்க, விக்கெட் கீப்பரும் வருவாங்க. ஒரு விக்கெட்டு வந்து ஒரு பவர் பிளேலேயே அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் கீப்பரும் போய் உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்குது இந்த ரைஜாங்கிறவங்களுக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ சாய் கிஷோர் உள்ளே வராரு, இல்லை இந்த பிளேயிங் 11 இவங்க டீமில் அவைலபிளில் இருக்கிறாருன்னா மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸுமே அவர் நல்லா இங்கே பண்ணிடுவார். செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட்டாக சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். கேட்டகரியிலேருந்து 2 to 1 உள்ளே வருவாங்க. சப்போஸ் இவர் இந்த சாய் கிஷோர் வந்து இல்லை அப்படின்னா எந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா இப்போ எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமில் இருந்து பிளேயர் உள்ளே வருவாங்க. இப்போ இவங்க டீம் திருப்பூர் டீம் வின் ஆச்சுன்னா அந்த டீமில் இருந்து பிளேயர் உறுதியாக வந்துடுவாங்க. அடுத்து
இவங்களுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபெராரியா அவங்களுக்கு பவுலிங்கும் போடுறாங்க, பேட்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங்கும் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. உறுதியாக ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து நீங்கள் ஃபெராரியா அவங்கள வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த அனிருத் இவங்களுக்கும் இந்த ரஞ்சன் பாலில் இருக்கிறவங்களுக்கும் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் இவங்களை ரஞ்சன் பாலில் ட்ரை பண்ணீங்கன்னா இவங்களை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த இதில் அடுத்த டீம் உருவாக்கும் போது இவர் ரஞ்சன் பாலை லீவ் பண்ணிவிட்டு அந்த அனிருத் அவங்கள ட்ரை பண்ணலாம். ஸோ ஒருத்தங்களை இந்த கேட்டகரியிலேருந்து எடுத்துக்கோங்க. சிலம்பரசன் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அவங்கள ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியிலேருந்து 3 to 2 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இப்போ ஆல்ரவுண்டரில் இப்போ ஒருவேளை அந்த பாபா அப்ரஜித்து அதே மாதிரி விஜய் சங்கர் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்ட்டு வருது. ஃபெயிலியர் ஆகுறாங்க இல்லை ஒரு லோ பாயிண்ட் ஒரு லோ பாயிண்டில் வராங்க. லோ பாயிண்டில் தான் ட்ரீம் டீம் வராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஒருத்தங்க பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ப்ளே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள இவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இவங்க ராதாகிருஷ்ணன் வந்து டாப் ஆர்டர் வராங்க. இவங்க லோ பெர்சன்ட்ல இருக்காங்க. அதுதான் மெயின். ஒரு ட்ரம்ப் பிக்கா இந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஹிட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம ரேங்க் ஆனது ஏறும். லோ பெர்சன்ட்ல இருக்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அவரை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த பெரியசாமியை பொறுத்தவரை ஒன்று ட்ரீம் டீம் இந்த கேட்டகரியிலேருந்து வருவாங்க, இல்லைன்னா இவங்க இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஸோ இவங்கள ரொட்டேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் சேப்பாக்கு அவங்க டீம் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள ட்ரை பண்ணுங்க. திருப்பூர் தான் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா இவங்களை லீவ் பண்ணிடுங்க. ஸோ இவங்க இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது. ட்ரீம் டீம் வர்றது மாதிரியானதும் இருக்குது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு தக்கனமாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த சாத்விக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹிட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க அக்ரெசிவாக. ஸோ அவர் வந்து இப்போ நீங்கள் இவங்க ஜெகதீசனெல்லாம் ரிஸ்காக விக்கெட் கீப்பர் செக்ஷன்லேருந்து எடுக்கிறீங்கன்னா இவங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இவங்க வந்து இந்த முகமது இதுங்கிறவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றது அடுத்து செகண்ட் சாய்ஸு. நம்ம ரிஸ்கான ஒரு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து இவங்க இதில் இருக்கிற ஒரு 50க்கு எபோவ் இருக்கிற பிளேயருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது யார் இருக்காங்கன்னு அந்த கேட்டகரி பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ அடுத்து யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ 2 to 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இவங்கெல்லாம் இப்போ லோ பெர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 3 to 4 ஓவர்ஸ் லாஸ்ட் இதில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் மஸ்ட்டாக நீங்கள் வந்து இவங்களை எடுத்துக்கலாம். இவங்களை எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டிருக்கிறாங்க, ஆனால் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ரன்னும் கொடுக்குறாங்க, ஆனால் அதே நேரத்தில் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னின மேட்ச் இவர் ஒரு 3 ஓவர் போட்டிருக்கிறாரு. கிறிஸ்டுங்கிறவங்க 3 ஓவர் போட்டிருக்கிறாங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லோ பெர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக்குக்கு. அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேங்கை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ மாதிரி இவங்க வந்து நல்லா ஓவர் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இதில் வந்து ஒரு 4 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் தான் கொடுத்துருந்தாங்க, விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இந்த மேட்சும் இருக்கும். மேக்ஸிமம் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா 50% கீழே ஒரு 4 to 3 பேர் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 160 வர 160 to 170 வர்றதுக்கான ஸ்கோர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சேசின் வந்து ஸ்பின் கண்டிஷனை வச்சு மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க. சேசின் டஃப் ஸ்பின்னு நல்லா ஒர்க் ஆயிடுச்சுன்னா அங்கே சேசின் டஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம வந்து இன்னிங்ஸ் வைஸாக
நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம முக்கியமான சொன்ன இந்த இவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஜித் ராம்ங்கிறவங்க, இவங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க ரெண்டு பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தங்க, இவர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரைக்கும் வந்துடுவார், கேப்டன் வைஸ் கேப்டன். அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேட்டகரி வைஸ் அந்த பிளேயர்ஸை, நம்ம சொன்ன பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணியும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.